ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அமெரிக்கன் டாக் ஷோவில் இந்தியாவோட ஒரு ஃபேமஸான ஆக்டர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டாக் ஷோ ஹோஸ்ட் அந்த ஆக்டர்கிட்ட நீங்கள் என்ன லாங்குவேஜ் பேசுவீங்கன்னு கேட்கும்போது அவங்க நான் ஹிந்தி பேசுவேன், ஹிந்தி தான் இந்தியாவோட நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மள சில பேர் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இந்தியாவுக்கு நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாது. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எந்த மொழியையும் நேஷ்னல் லாங்குவேஜாக குறிப்பிடலை. ஆனால் ஆர்டிக்கல் 343 ஆஃப் கான்ஸ்டியூஷன் படி யூனியனோட அஃபிஷியல் லாங்குவேஜாக ஹிந்தி மற்றும் இங்கிலீஷை குறிப்பிட்டிருக்கு. மற்றும் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட 8th ஸ்கெடியூல் 22 லாங்குவேஜஸ் இன்க்ளூடிங் ஹிந்தி, கன்னடா, பெங்காலி, தமிழ், தெலுங்கு போன்ற மொழிகளை ஸ்கெடியூல்டு லாங்குவேஜாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த 8th ஸ்கெடியூல் கொண்டு வரப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா, 22 மொழிகளை ரெக்கக்னைஸ் மற்றும் ப்ரொமோட் பண்ணி கல்வி, இலக்கியம் மற்றும் பல துறைகளில் அவற்றின் வளர்ச்சி மற்றும் பயன்பாட்டை உறுதி செய்வதற்காக தான். மேலும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு அவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜை அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு முழு உரிமை இருக்குது. நம்ம தமிழ்நாடோட அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழ் மற்றும் தமிழ் பாண்டிச்சேரி, ஸ்ரீலங்கா மற்றும் சிங்கப்பூரோட அஃபிஷியல் லாங்குவேஜாகவும் இருக்குது.